வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹாலோ பிளாக் காங்கிரீட் பிளாக் பற்றி பார்க்கலாம். இது வந்து நிறைய டைப்பில் இதுவும் பண்ணுறாங்க, சைஸும் நிறைய வேரியேஷன் வரும். ப்ளஸ் இந்த காங்கிரீட் பிளாக் வந்து ஒன்லி பிரிக்ஸ் மட்டும் இல்லை, பிளாக்ஸு, ஃபெதர் பிளாக்கு, ப்ளஸ் வந்து சீசோரில் அந்த கடல் பக்கம் கடலில் அரிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, ப்ளஸ் இது என்ன மாதிரி காங்கிரீட் பிளாக்குங்கிறது என்ன மாதிரி இது பயன்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். இந்த காங்கிரீட் பிளாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, சாண்டு, கிராவலு, வாட்டரு, இதுதான் தேவை. இதை வந்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் அதை வந்து மோல்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி மோல்டிங் வேணுமோ அந்த மாதிரி மோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபெதர் பிளாக்கு ப்ளஸ் பிரிக்ஸு, ஹாலோ பிரிக்ஸு, சால்ட் பிரிக்ஸு, எந்த மாதிரினாலும் பயன்பாட்டுக்கு பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு என்னவோ அந்த தேவைக்கு டிசைன் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை வந்து மோல்டு பண்ணிவிட்டு இப்போ சிம்பிளாக இந்த காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னாக்கா அந்த மோல்டு வந்துடும், ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து காங்கிரீட் பிளாக் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பெருசாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதனால வந்து இது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷன் ஜாஸ்தி இருக்கு. அகாஸ்டிக்ஸ் வந்து சவுண்டை உள்ளே கடத்தாது, சவுண்டு கண்ட்ரோல் பண்ணும் இந்த பிரிக்ஸு. ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது ஃபயர் வந்து ஈஸியாக வந்து ஃபயரில் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய தன்மை உள்ளது. அதே மாதிரி பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கேரிங் பண்ணலாம், லேபர் குறையும். நம்ம நேச்சுரலாவே எங்க பில்டிங் பண்றோமோ அந்த இடத்துல இந்த காங்கிரீட் பிளாக் செஞ்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதனால வந்து எக்கனாமிக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் மிச்சமாகும். நம்ம வந்து ரா மெட்டீரியல் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே அந்த பிரிக்ஸை ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணும்போது இது மாதிரி காங்கிரீட் பிளாக் வந்து மற்ற பிரிக்ஸோட அட்வான்டேஜா இருக்கு. கடல் தண்ணியே ஸ்டாப் பண்ணி நிலத்தை பாதுகாக்கிற அந்த காங்கிரீட் பிளாக் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். இந்த காங்கிரீட் பிளாக்ல வந்து சாலிட் பிளாக் பண்ணிட்டு ஈஸியா வீடு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு போகலாம். இந்த காங்கிரீட் ஹாலோ பிளாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நிறைய டிசைன்ஸ்ல கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி மோல்டு பண்றோமோ அந்த மாதிரி மோல்டுல பண்ணிக்கலாம். இந்த படத்துல பாக்குறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் இந்த கல் கிடைக்கும், சாலிட் பிரிக்காவும் கிடைக்கும், பிளஸ் ஹாலோ பிளாக்காவும் கிடைக்கும், ஃபிளவர் பிளாக் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பல விதமான டைப்ல வந்து இந்த காங்கிரீட் பிளாக் ரெடி பண்ணலாம். நமக்கு என்ன மாதிரி மோல்டு இருக்கோ அந்த மாதிரி மோல்டு டிசைன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நம்ம மோல்டையே நமக்கு தேவை தகுந்த மாதிரி மோல்டையும் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃபிளவர் பிளாக்கோ கல்லோ எதனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மோல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ற மோல்டுக்கு தகுந்த மாதிரியும் பிளஸ் வந்து அதுல எல்லாம் பண்ற டிசைன் பேட்டர்ன் தகுந்த மாதிரி அந்த கல்லோட ஸ்ட்ரென்த் மாறும். சாலிட் பிளாக் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஹாலோ பிளாக் காங்கிரீட் பிளாக் ஒரு ஸ்ட்ரென்த்ல இருக்கும். அதோடைய தடிமன், அதோடைய சைஸை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரென்த் மாறும். இதை வந்து எந்த விதமான எலிவேஷனுக்காகவும் அந்த பிரிக்ஸ் அல்ல அந்த மோல்டு அந்த ஃபெதர் பிளாக் வந்து ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி நம்ம வந்து அதை ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணும்போது நம்ம பார்த்த டெரகோட்டா கல்லில் பார்த்த அதே டிசைன் பேட்டர்ன்ஸ்ல இதுலயும் ரெடி பண்ணலாம். இது வந்து பூசின அவசியம் இல்லை, பிளாஸ்டிங் பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய எலிவேஷன் லுக்குக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் நீங்க பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த காங்கிரீட் இன்டர்லாக் பிளாக் வந்து பயன்படுத்தி நம்ம ஈஸியா வேலை பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பிளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பிளஸ் வந்து ஈஸியா வேலையை பண்ணலாம், லேபர் மிச்சமாகும். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அந்த காங்கிரீட் பிளாக் பயன்படுத்தலாம். இந்த படத்துல பாக்குற மாதிரிலாம் நம்ம மோல்டு செய்யலாம். அந்த பிரிக்ஸ், சால்ட் பிரிக்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணலாம். இது ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு மாடியூல்ல வந்து டிசைன் பண்ணோம்னா இது ஒரு நல்ல எலிகன்ட் லுக் கொடுக்கும், வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு பிரிக்ஸ் பண்ணும்போது இந்த பிரிக்ஸ்ல ஏதாவது சில பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடா நம்ம பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான எலிவேஷனு, டிஃப்ரெண்டான தேவைகளுக்கு பயன்படும். அது இந்த காங்கிரீட் பிளாக் வந்து சாலிட் பிரிக்காகவும் ஹாலோ பிரிக்காகவும் ஃபெதர் பிளாக்காகவும் நமக்கு கிடைக்குது. டைல்ஸ் அந்த மாதிரி பலதரப்பட்ட வகையில கிடைக்குது. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி மோல்டு ரெடி பண்ணிட்டு அதுல காங்கிரீட்டை ஃபில் பண்ணி நம்ம வந்து காய வச்சோம்னா அந்த பிளாக் ரெடி ஆயிடும். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். எலிவேஷன் பேட்டர்னுக்காகவும் ஃப்ளோர்ல போடுறதுக்காகவும் நம்மளுடைய வீடு கட்டுறதுக்காகவும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கல்லுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹாலோ காங்கிரீட் பிளாக் ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காங்கிரீட் பிளாக்ல நம்ம ஈஸியா பயன்பாடுக்கு செஞ்சு வேற பல விதமான மெட்டீரியலும் பண்றாங்க. இந்த ரெடிமேடு வால் பிளஸ்
பிரிட்ஜ் பண்றாங்கல்ல அந்த இது சிஸ்டம் பிளஸ் எதா இருந்தாலும் இப்போ சி லெவல்ல சீசோட பிளாக் பண்றதுக்காக உள்ள பிளாக்ஸ் எல்லாமே ரெடிமேடா ஒரு இடத்துல பண்ணி ஈஸியா கொண்டு போடுறாங்க. இந்த காங்கிரீட் பிளாக்கை வந்து நீங்க மிக்ஸ் பண்ற கெமிக்கல் கண்டென்ட் மிக்சிங் பண்ற ரா மெட்டீரியல் பொறுத்து இதோட ஸ்ட்ரென்த் வேரியேஷன் ஆகும். இதை பார்த்துட்டு இது இந்த காங்கிரீட் பிளாக் ஸ்ட்ரென்த் தான் கேட்கக்கூடாது. அது மேனுபேக்சரிங் பண்றவங்களை பொறுத்து அது என்ன தேவைக்காக என்ன பண்றாங்க என்ன தேவைக்காக அதை பண்றாங்க பொறுத்து அது வந்து ஸ்ட்ரென்த் சர்டிஃபை பண்ணப்படும். ஹாலோ பிளாக் ஜென்ரலா பயன்படுத்தி வீடு கட்டுறவங்க ஸ்ட்ரெச்சிங் இன்ஜினியர்ஸ்ட ஆர்கிடெக்ட ப்ராப்பர் அட்வைஸ் வாங்கிட்டு அந்த கல்லோட டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட பண்ணணும். நம்மளே ஒரு குத்து மதிப்பா ஒரு காங்கிரீட் பிளாக்கை ரெடி பண்ணிட்டு வீடு பண்ணோம்னாக்கா மேபி அது வந்து ஃபெயிலியர் கூட ஆகலாம். அதனால திட்டமிட்டு சரியான விதத்துல சரியான மெட்டீரியல் கலந்து அந்த ஹாலோ பிளாக்கை கரெக்டான விதத்துல பயன்படுத்தி செஞ்சு அதை வந்து ஸ்ட்ரென்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன்ஸ் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு மேனுவலா நம்மளே பண்றதா இருந்தா பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறுவாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryam.builder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.